இவெல்லாம் வீட்டுக்கும் அடங்க மாட்டா, ஊருக்கும் அடங்க மாட்டா. கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைங்கன்னு ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையா? ஜிம்முக்கு போகலாம், ஜிம்முக்கு வீட்டு வேலையை பார்த்துட்டு பிள்ளைங்களை கவனமாக படிக்க வச்சாலே உடம்ப அழகாக மெயின்டைன் பண்ணலாம். இதெல்லாம் தான் சமூகம் என்ன மாதிரி ஒரு பொண்ணுங்களுக்கு மேலே வச்சிருக்கிற ஒரு அபிப்பிராயம். இப்படி பேசுகிறவங்களுக்கு டெய்லி நான் என்ன கோத்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது தெரியாது. நான் எப்படி வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ண வேண்டியது என் கையில் தான் இருக்குது. என்னால் என்னை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும், என்னையும் சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ. காலையில் முழிச்சதுலேருந்து நான் ஜிம் போகிற வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுறேன், எப்படி என் ஃபேமிலியை சந்தோஷமாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். பொண்ணாக இருந்தால், அதுவும் கல்யாணம் முடிஞ்ச பொண்ணாக இருந்தால் இப்படி தான் இருக்கணுங்கிறதுலாம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலியோட நிம்மதியாக இருக்கலாம். இந்த சொசைட்டி பற்றிலாம் கவலைப்படவே செய்யாதீங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் அந்த சொசைட்டி வந்து கூட வந்து நிற்க போகிறது கிடையாது. நீங்கள் உழைச்சாதான் நீங்கள் சாப்பிட முடியும். நமக்கு கஷ்டம்னு உதவி கேட்டால் ஒருத்தர் வரமாட்டாங்க. நான் ஏதோ ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி தோத்துட்டோன்னு வைங்களேன், அதை குறை சொல்கிறதுக்கு ஃபேமிலி மட்டும் இல்லை, இந்த ஊரே திரண்டு வரும். காலையில் எழுந்திரிச்சி காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு, பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு எல்லாமே ஹெல்த்தியாக கொடுக்கணுங்கிறதுக்காக பிள்ளைங்களையும் பார்த்து, ஹஸ்பண்டையும் பார்த்து, வீட்டையும் பார்த்து நானும் ஜிம்முக்கு கரெக்டாக கிளம்பி போகிறேன். என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறது, உன்னைய மாதிரியே உன் பிள்ளையும் வளர்த்துறாது அப்படின்ட்டு. ஆமாங்க, என்னைய மாதிரி என் பிள்ளைய வளர்க்க மாட்டேன். என்னை விட டபுள் மடங்கு ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக வளர்க்கும். அப்படி வளர்க்குறதுக்கு நீங்கள் எல்லோரும் அடங்க பிடாரின்னு பேர் வச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம், அப்படியே வச்சுக்கோங்க. நான் மட்டும் இல்லை, என்னைய மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஊர் என்ன பேசிடுமோ, உலகம் என்ன பேசிடுமோ, இந்த சொசைட்டி நாளைக்கு நம்மளை தப்பாக பேசிடுமோ அப்படின்ட்டு பயந்துட்டு ஊருக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே ஒடுங்கியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது ஒன்று தாங்க, வாழ்கிறது ஒரு லைஃப். அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழுங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான். யாருக்கிட்டையும் அதோட சாவியை கொடுத்துடாதீங்க. நான் இவ்வளோ தூரம் போல்டாக பேசுகிறதுக்கு காரணமே என் ஃபேமிலி தான். என் ஃபேமிலி என்னை சப்போர்ட் பண்ணலைன்னா நான் இவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்க முடியாது. நான் மறுபடியும் ஃபேமிலின்னு சொல்கிறது என் குழந்தைங்க, என் ஹஸ்பண்ட், மீதி எல்லாருமே பாசிங் க்ளவுட்ஸ் தாங்க. என்றைக்குமே நம்மளுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு தைரியம் இல்லாதவங்க தான் நம்மளுக்கு பின்னாடி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் காதில் வாங்காமல், அப்படி பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோன்னு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருங்க. அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை. இதில் எதுக்குங்க போட்டி பொறாமை எல்லாம்? வாழ்க்கை எவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு போகுதோ அவ்வளோ தூரம் நம்ம ஜாலியாக வாழ்ந்துட்டு போவோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய்.